guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எரும முருகேசா சேனல்ல இருந்து ஒரு வீடியோ, ஸோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஃபன்னாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, போய் ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது டஸ் டெம்ப்ளேட் சினிமா ரியலி ஒர்க், டிரெக்டர்ஸ் ரோஸ்ட்டு. டெம்ப்ளேட் சினிமான்னு போட்டுட்டு ஹாலிவுட் ஜீசஸ் வெர்சஸ் கேம் ஓவர். ஹாலிவுட் ஜீசஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நமக்கு ஆச்சரியம், அரண்மனைன்னு ஒரு படத்தை கொடுத்து 100 கோடி அள்ளுனவர் தான். இந்த வருஷ தொடக்கத்தில் 12 வருஷம் பழைய படம் மதகஜ ராஜான்னு கொடுத்து 50 கோடி அள்ளியிருக்காரு. என்னங்க இது எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. இப்போ அரண்மனை வந்து 100 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சுல, யாரை பார்த்து இவர் அரண்மனையை எடுத்து 1 2 3ன்னு விட்டாரோ அவரு சைலண்டா இருந்தாரு. என்னங்க இவர் அரண்மனைன்னு அதே கதையை மறுபடியும் ஒரு வித்தியாசமா எடுத்து 100 கோடி ரூபா அடிக்கும் போது அவருக்கே பெரிய ஆளு நான் சும்மா இருப்பேனா அப்படின்ட்டு காஞ்சனா 4 இப்போ அது வரப்போகுது. ஸோ அதே மாதிரிதான். ஸோ காஞ்சனா 4 என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை டேரக்டர்ஸ் ரோஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 26 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பார்த்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. வணக்கம்டா மாப்பிள்ள. 2025ல இருந்து வருடத்தின் முதல் வீடியோ. போன வருஷம் என்னங்கடா நல்ல படமே வரல, என்னடா ஒரு நல்ல படம் கூட வரல, போங்கடா நல்ல படம்லாம் உங்களுக்கு எடுக்கவே தெரியாதுன்னு புலம்பியா போன வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. இதுல எல்லாரும் கமெண்ட் வேற, ப்ரோ அந்த 2024 மொக்க மூவின்னு ஒரு லிஸ்ட் போடுவியே எங்க காணோன்னு. யோ இதுக்கெல்லாம் வீடியோ போடணும்னா போன வருஷம் வந்து 2-3 படத்தை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் தாயா போடணும். சச் a disgusting year for தமிழ் சினிமா. அதுலயும் இந்த லாஸ்டா விடுதலை பார்ட் 2 தான் நம்பியிருந்தேன், அதுவும் அவளான் இல்ல. சோ அப்படியே இப்போ இந்த 2025 பிறந்தது. வருஷத்தோட போனி இந்தியன் 2 வெற்றி இயக்குனர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர். யாரு கேட்டு வர சொன்னீங்க? நான் வினோத் வழங்கலாம் பாக்குறீங்களா? கேட்டோமா இல்ல நீங்க வாங்கன்னு கேட்டோமான்னு கேக்குறேன். ஐயோ இந்த மனுஷன் அவுத்தும் பார்த்தாச்சுன்ற மாதிரி இந்தியன் 2க்கு அந்த அடி அடிச்சும் அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் ஒன்னு தூக்கிட்டு வந்து தந்தீங்க பாத்தீங்களா. யூ ஆர் கிரேட் சங்கர் அங்கிள், யூ ஆர் கிரேட். எல்லாரும் கேட்டீங்க ப்ரோ அந்த கேம் சேஞ்சருக்கு ஒரு ரோஸ்ட போட்டு விடுது. ரோஸ்ட் போடுறதுக்கு கூட தெம்பு இல்லைங்க, மனசும் இல்லைங்க. அப்பதாங்க நான் ஒன்னு யோசிச்சேன். லாஸ்டா ஒரு சில வருஷங்களா பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் சினிமால அவ்வளவா நல்ல படங்கள் வராம இருக்கிறதுக்கு காரணம் தான் என்ன, இல்ல தமிழ் சினிமா அதிகமா ஸ்டோரியில எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் யோசிக்க போது தாங்க ஒன்னு தெரிஞ்சது. டெம்ப்ளேட் சினிமா. அதாவது என்னன்னாங்க, தமிழ் சினிமால ஒரு சில டெம்ப்ளேட்ல தான் திரும்ப ரிப்பீட்டடான படங்கள் வருதே தவிர அதை தவிர்த்து கதையில எக்ஸ்ப்ளோர் பண்ணி புதுமையான கதைகள்ல படம் வர்றது கிடையாது. ஈவன் அந்த டெம்ப்ளேட்டுக்கே தமிழ் ஆடியன்ஸை பழக்கிட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை. சரி, இந்த டெம்ப்ளேட் மூவிஸ் எல்லாம் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு பெரிய டைரக்டர்ஸா இருக்கக்கூடிய எல்லாருமே தான் பண்றாங்க. அப்படிப்பட்ட பல டெம்ப்ளேட் மூவிஸை நம்ம ஜெயிக்கவும் வச்சிருக்கோம். சோ இப்படிப்பட்ட டெம்ப்ளேட் மூவிஸ் எல்லாம் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் யாரு, நம்ம சங்கர் அங்கிளுக்கும் இந்த டெம்ப்ளேட் மூவிஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எருமையா சங்கர்னதும் நம்ம எல்லாருக்கும் என்னங்க ஞாபகம் வரும்? பிரம்மாண்ட இயக்குனர்னு பேரே இருக்குது. ஆனா சங்கருக்கு இன்னொரு பேரும் இருக்குதுங்க, லஞ்ச ஒழிப்பு சங்கர். ஏன்னா இவர் இது வரைக்கும் டோட்டலா இப்போ வந்துச்சுல கேம் சேஞ்சர், இது வரைக்குமே 14 படங்கள் எடுத்திருக்காப்ல. இந்த 14ல சரி பாதி 7 படத்தோட கதை லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்கிறத பத்தினதா தான் இருக்கும். ஒரு சாதாரண அப்பள கடை வச்சிருக்கக்கூடிய ஹீரோ நாட்டுல நடக்கக்கூடிய லஞ்சம் ஊழல் இதெல்லாம் எதிர்த்தா அது ஜென்டில்மேன். ஒரு சுதந்திர போராளியா இருந்து நாட்டோட லஞ்சத்தெல்லாம் எதிர்த்தா அது இந்தியன். இல்ல ஒரு நாள் சிஎம் ஆகி நாட்டுல இருக்கக்கூடிய லஞ்சத்தெல்லாம் எதிர்த்தா அது முதல்வன். புரிய இல்ல அப்படின்னா ஹீரோக்குள்ள மல்டிபிள் பர்சனாலிட்டி போய் அம்பி அந்நியனா மாதிரி லஞ்சத்தை எதிர்த்தா அது ஆண்டியன். இதுவும் இல்லன்னு வச்சுங்களேன், ஃபாரின்ல இருந்து இந்தியா திரும்புற ஹீரோ லஞ்சத்தை எதிர்த்தா அது சிவாஜி. அப்புறம் இந்தியன் 2 இப்போ ஒரு கலெக்டரா இருந்து லஞ்சத்தை எதிர்த்தா அது கேம் சேஞ்சர். இப்படி சுட்ட தோசையே மறுபடி சுட்டதுல சமீப காலமா அந்த தோசை தீஞ்சு போச்சுங்க. அப்ப
அப்ப இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வச்சு படம் எடுக்க கூடாது அப்படிதானே சொல்ல வரீங்கன்னு கேட்டா எடுக்கலாங்க, தப்பு இல்ல. ஆனா ஒரே கண்டென்ட்ட பல மாதிரி பல விதமா பல வருஷமா ஆடியன்ஸுக்கு சொன்னோன்னு வச்சுங்களேன், அது ஆடியன்ஸுக்கு பழகிரும். ஓ லஞ்சம் ஊழல் பண்றாப்லையா அவ்வளவுதானே அப்படின்ற ஒரு சலிப்புத்தன்மைக்கு போயிருவாங்க. அதோட ரெஸ்பான்ஸ் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய அதையுமே வித்தியாசமா ஆக்சுவலி ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல் லஞ்சம் அதை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல்ன்றது ஒரு பேசப்பட வேண்டிய விஷயம் தான், ஒரு பேசப்பட வேண்டிய அரசியல் தான். ஆனா அதை வச்சு ஒரு படம் எடுத்து அதை மக்கள் பாராட்டிட்டாங்க, நல்லா ஓட வச்சுட்டாங்க அப்படின்னதும் நம்ம சங்கர் அங்கிள் ஓ இது நல்லா இருக்குது போலயா அப்படின்னு மனுஷன் அங்கேயே தங்கிட்டாப்ல. இப்போ ஒரு சாதா தோசையை மசாலா தோசை, நெய் தோசை, முட்டை தோசை எல்லாம் கொடுக்கறது இல்லையா, அது மாதிரி ஜென்டில்மேனை கொஞ்சம் மாத்தி இந்தியன், இந்தியனை கொஞ்சம் மாத்தி முதல்வன், முதல்வனை கொஞ்சம் மாத்தி அந்நியன், இப்படி நிறைய 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 அதுவும் நம்ம சங்கர் அங்கிள்லாம் ரொம்ப உஷாருங்க. எப்படின்னா எங்க ஒரே ஆனா அது எல்லாத்தையும் நம்ம ஹிட் ஆக்கணும். எப்படி குடுத்தோனா மாட்டிப்போனே. ஃபர்ஸ்ட் மூவி ஜென்டில்மேன் பண்றாப்ல, அதுக்கப்புறமா ஒரு லவ் சப்ஜெக்ட் காதலன், அப்புறம் மறுபடியும் அதே தோசை இந்தியன், அப்புறம் மீண்டும் ஒரு லவ் சப்ஜெக்ட் ஜீன்ஸ், அப்புறம் அதே தோசை முதல்வன், அப்புறம் மீண்டும் ஒரு லவ் சப்ஜெக்ட் பாய்ஸ், அப்புறம் அதே தோசை அந்நியன். ரிப்பீட் முடியல தலைவரே முடியல. வெரைட்டி காட்டுறாங்க. இவ்வளவு தில்லாலங்கடியும் மனுஷன் பண்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் படம் எடுத்த பீரியட்னு சொல்லலாம். இப்போ இருக்க மாதிரியான டிஜிட்டல் மீடியாஸ் எல்லாம் அப்பவே இருந்துருந்துச்சுன்னு வைங்களேன், மனுஷன் 2வது 3வது படம் பண்ணும் பொழுதே என்னையா ஒரே கதையை வச்சு ஓவி அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்பவே மாத்திருப்பாப்ல, என்ன பண்ண போதாத காலம். நீ யாரியா? சித்ரா அரவிந்தன், சோஷியல் மீடியா. அதுவும் சங்கர் அங்கிளோட இந்த இன்டெலிஜென்ட்டான டிராவலை பாத்தீங்கன்னா 1993ல, அதாவது அவருடைய முதல் படம் ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆன போல இருந்து 2007 சிவாஜி ரிலீஸ் ஆன வரைக்கும் தான் இருக்கும். அதாவது ஒரு படம் லஞ்சம் ஊழல்னு பண்ணாப்லனா அடுத்து ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்றது அப்படி. ஏன்னா இந்த 2007க்கு அப்புறமா 2.0 ரிலீஸ் ஆகும் வரைக்குமே அடுத்தடுத்து வந்த எல்லா படங்களுமே நியூ சப்ஜெக்ட், இந்த லஞ்சம் ஊழல் அப்படின்றது வர கிடையாது. இதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குதுங்க. ஒன்னு என்ன அப்படின்னா 2007க்கு அப்புறமா வந்த மீடியாவுடைய வளர்ச்சி. ரிவ்யூஸ் அப்படின்றது ஆரம்ப காலங்கள்ல இருந்து இருந்தாலுமே கூட அப்போலாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எழுத்து மூலமா தான் அதிகமா ரிவ்யூஸை ஷேர் பண்ணுவாங்க. இந்த நியூஸ் பேப்பர், ஆனந்த விகடன், குமுதம் இதுல எல்லாம் திரை விமர்சனம் வரும்ல அப்படி. ஆனா அந்த 2007க்கு அப்புறமா பாத்துக்கிட்டீங்கன்னா டிவி ரிவ்யூஸ், ரேடியோல ரிவ்யூஸ் சொல்றது, சோஷியல் மீடியால ரிவ்யூ எழுதுறது, டிஜிட்டல் மீடியாவுடைய வளர்ச்சி இருந்தது. இங்க தாங்க அங்கிள் உஷாராகிட்டாப்ல. சோ 2வது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய இழப்பு. இத நான் ஏன் சொல்றேன்னா 1993ல சங்கர் சாருடைய ஃபர்ஸ்ட் மூவி வருது, அதுக்கப்புறமா 2010ல எந்திரன் வருது. இதுக்கு நடுவுல கிட்டத்தட்ட ஒரு 9 படங்கள் சங்கர் சார் பண்ணிருப்பாப்ல. இதுல ஜென்டில்மேனை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா மித்த இருக்கக்கூடிய 8 படங்கள்லயுமே சுஜாதா அவர்களுடைய இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது இருந்திருக்கும். அது சங்கர் சாருடைய ஸ்டோரியில இன்புட் கொடுக்கறதா இருக்கட்டும் சரி, இல்ல டயலாக்ஸ் எழுதுறதா இருக்கட்டும் சரி, இல்ல ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்றதுன்னு எந்திரன் வரைக்குமே அவருடைய ஒர்க் இருந்துட்டே இருந்தது. அண்ட் ஃபைனலா அவர் எந்திரன் ஒர்க் பண்ணும்போது தான் இறந்தும் போனாப்ல. சோ 1993ல இருந்து 2010 வரைக்கும் இந்த பீரியட் இருக்குதுல, இதுல தான் சுஜாதா அவர்கள் ஒர்க் பண்ண பீரியட். அண்ட் சங்கர் சாருடைய கோல்டன் பீரியட் இதுன்னு சொல்லலாம். பிகாஸ் அப்ப வந்து அந்த 9 படங்களுமே ஹிட் தான். என்னதான் அரைச்சமாவே அரைச்சாலும் சுஜாதா அவர்களுடைய இன்புட் இருந்ததாலேயே அதெல்லாம் ரசிக்கும்படியா இருந்தது. அண்ட் இந்த ஜென்டில்மேன் படம் இருக்குதுல, அதுலயுமே கூட ரைட்டர்ஸ் பாலகுமரன், வெங்கடேஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து டயலாக்ஸ் எழுதிருப்பாங்க. இப்போ ஒரு கும்பல் கிளம்பி வருவாங்க, ப்ரோ எல்லாரும் சொல்ற மாதிரியே நீயும் சுஜாதா சார் தான் சங்கர் சாருடைய வெற்றிக்கு காரணம்னு சொல்றல, சங்கர் சார்லாம் எவ்வளவு பெரிய லெஜெண்ட் தெரியுமா அப்படின்னு. ஒத்துக்கிறேன்ப்பா, சங்கர் சார் லெஜெண்ட் தான். ஆனா அந்த லெஜெண்ட் சுஜாதா சாருடைய இறப்புக்கு பின்னாடி எடுத்த படங்கள்லாம் என்னன்னு தெரியுமா? நண்பன் அது ஒரு ரீமேக், அப்புறம் அதுக்கு என்ன மாதிரியான ரிவ்யூஸ் வந்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த மேட்டருக்கு நான் பின்னாடி வரேன். அப்புறமா 2.0 இந்தியன் 2 இப்போ கேம் சேஞ்சர். இப்போ சொல்லுங்கப்பா, சங்கர் சாருடைய வெற்றிக்கு சுஜாதா சார் ஒரு காரணமா இருந்திருக்கலாம் இல்லையா? என்ன சார் கும்பு அஸ்டன் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. அதுவும் இந்த எந்திரன் டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துக்கு ஸ்டோரி இஷ்யூ எல்லாம் வந்தது. அதாவது ஆரூர் தமிழ்நாடன் அப்படின்றவர் 1996ல எழுதி இனிய உதயம்ல ரிலீஸ் ஆன ஜுகிபா அப்படின்ற சிறுகதையை தழுவி தான் இந்த எந்திரன் படமே பண்றாங்கன்னு கோர்ட்ல கேஸ் போட்டாப்ல. அந்த கேஸோட ஜட்மெண்ட் இப்போ ரீசெண்டா தான் வந்தது. அதாவது அந்த கதைக்கும் எந்திரனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஜுகிபாவுடைய ஜுகிபா அப்படின்றது ஒரு ரோபோட். இப்போ இருக்குதுல ஏஐ அதெல்லாம் இருக்கக்கூடிய ரோபோட்ன்ற மாதிரி அந்த காலத்துல எழுதியிருக்காங்க. அது தன்னை உருவாக்குன சயின்டிஸ்டோடைய லவ்வரையே லவ் பண்ணுது. ஒரு கட்டத்துல தனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கதை. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த கன்னடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாலிவுட் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும். அதோட கதையும் கிட்டத்தட்ட இதே தான். இதுக்கு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்க. இது போக பழைய நோவல் ஒன்னு இருக்குது, பிராங்கன்ஸ்டைன். அதோட ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருந்திருக்கும். அவ்வளவு ஏங்க, இந்த எந்திரன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ தான் சுஜாதா அவர்கள் உடல்நல குறைவால இறந்து போனாப்ல. சோ அந்த குறையை தீர்த்து வைக்கிறேன்னு அவரோட சிறுகதை ஒன்னு இருக்கும், எண்ணினிய இந்திரான்னு. அதோட பல ரெஃபரன்ஸையும் எடுத்து வச்சு தன்னுடைய தில்லாலங்கடி வேலையை பண்ணியிருப்பார் சங்கர் அங்கிள். அதுக்கு
அதுக்கப்புறமா நண்பன், அது 3 Idiots உடைய ரீமேக். அண்ட் 2015ல ஐ வருது. ஐ தாங்க இது வரைக்கும் ஊழலை பத்தி படம் பண்ணிட்டு இருந்த சங்கர் நம்ம ஏன் ஆடியன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ண மிகப்பெரிய ஊழல் தாங்க இந்த ஐ. படத்தோட மொத்த பட்ஜெட்டையும் எடுத்து போட்டு படத்துல ஒரு 5 பாட்டை நல்ல அம்சமா பல விதமா எடுத்து அந்த பாட்டோட விஷுவல்ஸை மட்டுமே வச்சு மிஸ்லீட் பண்ணி ஆடியன்ஸை தியேட்டருக்கு கூப்பிட்டு ஏமாத்தின படம் தாங்க ஐ. சாங்ஸ் உடைய பிரம்மாண்டமான விஷுவல்ஸ், விக்ரம் சாருடைய பலவிதமான கெட்டப்னு வளமா போல இதெல்லாம் பார்த்து ஏமாந்து இது ஒரு ஃபேண்டசி மூவியா இருக்கும் போல அப்படின்னு போய் அதே பழைய ரிவெஞ்ச் ஸ்டோரியை பார்த்துட்டு வந்த பல பேர்ல நானும் ஒருத்தன். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. எல்லாருமே சங்கர் சார பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்ன்றாங்க. ஒத்துக்கிறேன், பிரம்மாண்டம் தான். ஆரம்ப காலங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் சினிமால உள்ள வராத புது புது டெக்னாலஜியும் இது வரைக்கும் தமிழ் சினிமா பாத்துறாத பல லொகேஷன்ஸையுமே சங்கர் சார் தான் முறையா ஸ்கிரீன்ல காட்டுவாப்ல. சோ அது கொஞ்சம் பிரமிப்பா இருக்கும். ஆனா இப்போ படம் பண்ணக்கூடிய எல்லா டைரக்டர்ஸுமே இண்டஸ்ட்ரியில அப்போ என்ன புதுசா இருக்கக்கூடிய டெக்னாலஜியோ அதை வச்சுதான் படம் பண்றாங்க. அதை மோஸ்ட்லி படத்துல காட்டி ஒரு குவாலிட்டியான அவுட்புட் தான் கொடுக்குறாங்க. அவ்வளவு ஏங்க இன்னைக்கு பாகுபலி, KGF, சலார், RRR ஸ்டோரி அண்ட் விஷுவல் வைஸ் பிரம்மாண்டமான படங்களை பார்த்த பிறகுமே சங்கர் அங்கிள் எப்படின்னா இன்னுமே அவர் காட்டுற அந்த பாட்டோட 5 லொகேஷன் தான் பிரம்மாண்டம்னு நினைச்சு படம் பண்ணிட்டு இருக்காப்ல. அதுவும் இப்போ கொண்டு பண்ற விஷயம் இந்த கேம் சேஞ்சர்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மோக்கோ போர்டு இருக்குதுல அதை கண்டுபிடிச்சதே இவரு தான்ற மாதிரி படத்துல ஒரு 60 சீன் இருக்குதுன்னா 50 சீன்ல லிட்டரலி தலைவன் மோக்கோ போர்டு யூஸ் பண்ணிருப்பாப்ல. ராம் சரண் நின்னா மோக்கோ போர்டு, உட்காந்தா மோக்கோ போர்டு, படுத்தா மோக்கோ போர்டுன்னு மோக்கோ போர்டை மில்க் பண்ணி தள்ளிருப்பாப்ல. இந்த சங்கர் சார் மேல நார்மலாவே ஒரு அக்யூசியேஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா பிரம்மாண்டம் காட்டுறேன் பேர் வழி அப்படின்னு மொத்த பட்ஜெட்டையுமே சாங்ல போட்டு ஃபாரின்ல போய் விதவிதமான செட்டை போட்டு போதாத குறைக்க அந்த செட்ல இருக்க கேமராமேன் ஆர்டிஸ்ட் வரைக்கும் கலர் பெயிண்ட பூசி விட்டு சாங்ஸை மட்டும் தான் பிரம்மாண்டமா காட்டுறாரே, எதுக்கு இந்த விளம்பரம் அப்படின்னு எல்லாரும் ஒரே கேள்வியை கேட்கறாங்க. இதைத்தாயா நானும் கேட்கிறேன். பிரம்மாண்டம்ன்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரியில இருக்கணும், ஒரு கதை பிரம்மாண்டமா இருக்கணுமே தவிர ஒரு காலத்துல அந்த பிரம்மாண்ட பாட்டு நல்லா இருந்தது. 4 விதமான லொகேஷன்ல போய் எடுத்து வந்தா அது பிரம்மாண்டம் இல்லைங்க. சங்கர் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆரம்ப காலங்கள் எல்லாம் சாங்ஸ் இப்படி பண்ணும் பொழுது அது ரசிக்கப்படியா தான் இருந்தது, இல்லன்னா சொல்ல. பட் ட்ரெண்ட்னு ஒன்னு இருக்குதுல, அதுக்கு ஏத்தாப்புல மாற பழகிக்கணும். இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் அப்படின்னு உலக சினிமா பாக்குற ஆடியன்ஸ் கிட்ட இன்னுமே நான் பல செட்டுக்கு பல விதமா பெயிண்ட் அடிச்சு பல விதமான லொகேஷனுக்கு போய் பண்றதுதான் பிரம்மாண்டம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன். இனி வரக்கூடிய படங்களும் இந்தியன் 2 கேம் சேஞ்சர் மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க சங்கர் அங்கிள், இந்த இந்தியன் 2 அப்புறம் வரப்போற இந்தியன் 3 அப்புறம் இந்த கேம் சேஞ்சர் இருக்குதுல, இதுல இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் மட்டும் எடுத்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுங்க. நாங்க கொடுத்த காசுக்கு அதை மட்டும் பார்த்துட்டு திருப்தியா மன நிறைவுடன் என்னமா பண்ணிருக்காருல அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்னு பெருமை பீத்தல்களோட வீட்ல வந்து படுத்துக்கிறோம். உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம் என்ன நான் சொல்றது. எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த 2.0 விட்டேன் பாருங்களேன். எந்திரன் அப்படின்றது தமிழ் சினிமால ஒரு ஐகானிக் ஒரு ட்ரேட்மார்க்னே சொல்லலாம். சேச்சே அப்படியெல்லாம் எப்படி வர்றது, இரு அதுக்கு ஒரு பாயசத்தை போடுறேன்னு ஹை பட்ஜெட் பேய் படம் ஒண்ணு பண்ணிட்டு வந்து அதுக்கு 6 காதுகள் பாவம் இல்லையா. நீங்க ஏன் ஊழலை தடுக்கிற ரோபோட்னு பார்ட் 3 ஒண்ணு பண்ணக்கூடாது? ஏன்னா கதையை வெளியே வாங்குறதுன்னு முடிவு பண்ண பின்னாடி கூட ஒரு புது கதையா தேடுவோம் இல்லாம கஷ்டப்பட்டு கார்த்தி சுப்ராஜ் கிட்ட போய் ஊழல் லஞ்சம்னு அதே பழைய முதல்வன் கதையை வாங்கிட்டு வந்தீங்க பாத்தீங்களா. அங்கிள் யூ ஹேவ் a capacity to do that robot movie with லஞ்சம் ஊழல் டைட்டில் லஞ்சய எந்திரா குமால 1000 கோடி தான். அங்கிள் நான் வெயிட் பண்றேன், இல்ல நாங்க வெயிட் பண்றோம். இந்தியன் 3 முடிக்கிறீங்க, லஞ்சய எந்திரா எடுக்கிறீங்க, ஜெய் லஞ்சி. அவரு வந்து நான் ஒரு கதை வச்சிருக்கேன் சார் அப்படின்னு வந்து அந்த கதையை உங்க இன்ஸ்பிரேஷன்ல எழுதின கதை தான் அப்படின்னாரு. எனக்கு இப்போ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம், சொல்லிட்டு பண்ணுங்க சொன்னாரு. எனக்கு பிடிச்சிருந்தது. சொன்ன மாதிரி அவர் நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்ணாரு சொன்னதுக்கு நமக்கு அதை பிடிக்கிறதுக்கு மேபி சிங்காக இருக்கும்னு தெரியல. அப்படி டிசைட் பண்ணது தான் கார்த்திக் சுப்பராஜோட கதை. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி அவர் சொல்லிட்டு தான் விட்டுருக்காரு, நீங்க தெரிஞ்சுதான் வாங்கிருக்கீங்க. ஆஹா வாங்கோ வாங்கோ. போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி சங்கர் சாரை விட இவர் மோசம் அரைக்கிறது இல்ல. சுந்தர்சியை பாராட்டி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் கோலிவுட்ல ஒரு படம் கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருந்தப்போ அரண்மனை போ வந்து நல்ல கலெக்ஷன் எடுத்து கொடுத்தது. இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சங்கர் சாருடைய கேம் சேஞ்சர், இன்னொரு பக்கம் பாலா சாருடைய வணங்கான் இருக்கும் பொழுது 12 வருஷத்துக்கு முன்னால வர வேண்டிய ஒரு படம் மத கஜராஜா இப்போ வந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிருச்சு. சோ ஆன்லைன்ல எல்லாம் கோலிவுட் ஜீசஸ் அப்படின்ற அளவுக்கு மீம் போட்டு தள்ளிட்டாங்க. என்கிட்டயே நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க ப்ரோ அந்த சுந்தர்சியை பத்தி பேசுங்கன்னு. ஆனா நான் லாஸ்ட் இயர் அரண்மனை போ வந்தப்ப இதை பத்தி பேசல. இந்த வருஷம் மத கஜராஜாவும் பார்த்தேன், ஆனா அதை பத்தி எதுவுமே
பேச தோணல. ஏன்னா ஒரு மனுஷன் ஒரே கதையை 4 வாட்டி காஸ்டிங்க மட்டும் மாத்தி திரும்ப திரும்ப அதே படத்தை தாராப்ல, ஆனா 4 வாட்டி அந்த படத்தை பார்த்து ஓட வைக்கிறீங்க, யாரா நீங்களா? ஆனா இதே விஷயத்தை இன்னொரு மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் ஒரே கதையை 4 வாட்டி எடுத்து 4 வாட்டியும் ஜெயிக்க வைக்கிறதுன்றது ஒரு லேசப்பட்ட காரியம் இல்ல. சோ இங்க தான் நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் சுந்தர் சியின் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டோரி டெம்ப்ளேட். சுந்தர் சி எல்லாம் 1990ஸ்ல இருந்து தமிழ் சினிமால பார்த்து என்ஜாய் பண்ண பல படங்களோட மேட்டுக்குடி, அருணாச்சலம், நகரம் மறுபக்கம், அன்பே சிவம், பின்னர்னு பல படங்களோட டைரக்டர் இவர்தான். அண்ட் அப்போ இருந்த டைரக்டர் இப்போ ஒன்று சொல்கிறேன். அப்போ அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இல்லை அது ஒரு காலம் இவரோட விளையாடுதான்னு யோசிச்சு பாருங்க. மேட்டுக்குடி, உள்ளத்தை அள்ளித்தான்னு இவரோட அந்த பழைய கார்த்திக் சாரும் கவுண்டமணி சார் நடித்த படம் இருக்குல்ல, அதை இப்போ நீங்கள் ரீரிலீஸ் பண்ணுங்க, மதகஜ ராஜா மாதிரி ஓடும். நீங்கள் அது ஒரு 1000 வாட்டி பார்த்துருப்பீங்க. கேடிவியில் போட்டு அடித்து துவைச்சாச்சு. யூடியூப்பில் கூட அந்த படம் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் அதை டிஜிட்டல் இந்த ரீமாஸ்டர் பண்ணி அந்த பாட்டெல்லாம் பண்ணி நீங்கள் இப்போ அதை ரீரிலீஸ் பண்ணுங்கள். அது எதிர்பார்க்காம இன்னுங்க இந்த படமெல்லாம் இந்த ஓட்டம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஓடும். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம நினைக்கிறது சுந்தரசி என்ன மாதிரி படம் பண்ணியிருக்காருல்லன்னு. நல்ல படம் தான் இல்லைன்னு சொல்ல, அவர் எந்த மாதிரி படம் பண்ணுறது இல்லை விஷயம். மக்களுக்கு இப்போ எது தேவையோ அதை பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லை. எல்லாருமே ஆகுன்னா கண்ணு சீரியஸ் படம், ரத்தம் தெரிக்கிற காட்சி, அப்படி இப்படின்னு சீரியஸாக போயிட்டாங்க. மசாலான்னு. நம்ம ஐயா அப்படின்னு ஒரு காமெடி படத்தை எடுத்தாருன்னா அது ஆமாம் சார் இதைத்தான் சார் இத்தனை வருஷமாக எதிர்பார்த்தோன்னா அது பிச்சுக்கிட்டு ஓடிட்டு ஒன்றும் வேணாங்க. மேட்டுக்குடி அதை ரீரிலீஸ் பண்ணுங்கள், உள்ளத்தை அளித்தாவை ரீரிலீஸ் பண்ணுங்கள், இது ரெண்டையும் ரீரிலீஸ் பண்ணுங்கள், பிச்சுக்கிட்டு ஓடும். இப்போ வரைக்குமே பிரைம்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டைரக்டர் இவரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ இவர் கூட படம் பண்ண பல டைரக்டர்ஸ் இப்போ ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. சோ இப்பேற்பட்ட சுந்தர் சியோட ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? காமெடி. இப்போ நான் சொன்ன பல படங்களை நீங்க பார்க்காம கூட இருந்திருக்கலாம், அவ்வளவு நீங்க பார்த்திருந்தாலுமே கூட மறந்து போயிருக்கலாம். ஆனா இப்போ நான் அதை பத்தி சொன்னதும் அந்த படத்துல இருக்க காமெடி தான் உங்களுக்கு முதலாவது ஞாபகத்துக்கு வந்திருக்கும். இன்னைக்கு நம்ம மீம் போட்டு கொண்டாடக்கூடிய பல காமெடி சீன்ஸும் இவரோட ரைட்டிங்ல வந்ததா தான் இருக்கும். அவ்வளவு ஏங்க அப்போ இருந்த கவுண்டமணி செந்தில்ல இருந்து வடிவேலு, விவேக், சந்தானம், இப்போ யோகி பாபுன்னு எல்லாரோட ஒர்க் பண்ண ஒரே டைரக்டர் இவரா தான் இருப்பாப்ல. சோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த் தனக்குள்ள இருக்குது அவருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ எவ்வளவு சீரியஸான ஒரு படமா இருந்தாலுமே கூட கதையோட டிராவல் பண்ற மாதிரியான ஒரு காமெடி ட்ராக்க படத்துல வச்சு அத ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பார்சல் பண்றதுல தான் மனுஷன் கில்ல. இப்போ இவரோட ஸ்டோரி டெம்ப்ளேட் என்னன்னு பார்த்தலாமா? 1995ல முத படம் பண்றாப்ல முறைமாமன். அப்போல இருந்து 2010 வரைக்குமே, அதாவது நகரம் மறுபக்கம் வரைக்குமே நிறைய வெரைட்டி ஆஃப் மூவிஸ் கொடுத்திருக்காப்ல. ஆனா 2010க்கு அப்புறமா 2012ல கலகலப்பு வருது. இதுக்கு நடுவுல தான் இதே பீரியட்ல எடுக்கப்பட்ட படம் தான் மதகஜ ராஜாவும். ஆனா மதகஜ ராஜா ரிலீஸ் ஆகல, ஆனா கலகலப்பு ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. சோ இப்போ இந்த கலகலப்பு படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வெவ்வேறு தேவைகள் இருக்கக்கூடிய பல நபர்கள் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால ஒரே இடத்துல சேருவாங்க. அப்படி சேர்ந்த பின்னாடி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லவ், அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுடைய தேவையோ இல்ல அந்த பிரச்சனைக்கோ எப்படி சொல்யூஷன் தேடிக்கிட்டாங்க அப்படின்றத காமெடி கலந்து சொல்லிருப்பாப்ல. இப்போ மதகஜ ராஜாவுடைய ஒன்லைன் பாத்தீங்கன்னா இதே ஒன்லைனா தான் இருக்கும். என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, அந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்க பிரச்சனை வேறையா இருக்கும், அந்த ஒவ்வொருத்தரும் சேர்றதுக்கான காரணம் வேறையா இருக்குமே தவிர அந்த பல நபர்கள் பல பிரச்சனையால ஒன்னா சேர்றாங்க அப்படின்ற அந்த கோர் ஆன்லைன் இருக்குதுல அது ஒன்னா தான் இருந்திருக்கும். இப்போ இதுல மதகஜ ராஜா முதல்ல எழுதினாரா இல்ல கலகலப்பு முதல்ல எழுதினாரா அப்படின்றது தெரியல. பட் கலகலப்பு தான் அப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அந்த படம் ஒர்க் அவுட் ஆனதும் அட தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த ஆன்லைன் ஒர்க் அவுட் ஆகுது இல்ல, இதை அப்படியே எடுத்து போன்னு அடுத்தடுத்து வந்த எல்லா படங்களையும் இதே ஆன்லைன் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. ஆம்பளை இதே கதை தான், அப்புறம் கலகலப்பு 2, நடுவுல வந்தா ராஜா தான் வருவேன்னு ஒன்னு பண்ணாரு, அது ஒரு ரீமேக்லயுமே கூட பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டோரி இருக்கக்கூடிய ஒரு படத்தை தான் ரீமேக் பண்ணிருப்பாரு. அப்புறமா காஃபி வித் காதல், இப்போ மதகஜ ராஜா. இதுக்கு நடுவுல கொஞ்சம் டிஃபரெண்டா ஒன்னு பண்றேன்னு ஆக்ஷன் ஒன்னு பண்ணாரு, அந்த படம் சரியா போகல. அதுக்கப்புறமா அந்த டெம்ப்ளேட்டை விட்டுட்டாப்ல, அந்த மாதிரியான ஒரு படம் பண்ணல. அண்ட் இதுக்கு நடுவுல தான் அரண்மனை சீரிஸ் வந்தது. அதை பத்தி நான் சொல்லி தான் தெரியணும்ன்றது அவசியம் கிடையாது. அரண்மனையோடைய 4 சீரிஸ்லயுமே ஒரே கதை தான். ஒரு அரண்மனை, அங்க பேய் இருக்கும். அந்த அரண்மனைக்கு ஒரு சிலர் வெளியூர்ல இருந்து தேவைக்காக போவாங்க, பேய் வேலையா காட்டும். அப்புறமா சுந்தர் சி போய் சிசிடிவி வச்சு அந்த பேயை கண்டுபிடிப்பாப்ல. இதே கதையை தான் 4 வாட்டி தான். இப்ப பாருங்களேன், மனுஷன் 2010க்கு அப்புறமா இந்த 2 டெம்ப்ளேட்டை வச்சு மட்டும் தான் படம் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா இப்ப இதெல்லாம் ஒரே டெம்ப்ளேட் தான் அப்படின்றத நான் சொல்லும் வரைக்குமே உங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்காது. இது தாங்க சுந்தர் சியோட ஸ்ட்ரென்த். ஒரு கதையை பல வாட்டி சொன்னாலும் ஒவ்வொரு வாட்டியும் புதுசா கேட்கிற மாதிரியான புது சீன்ஸ், புது கான்ஃபிளிக்ட், முக்கியமா ரசிக்கும்படியான காமெடி ட்ராக் வைக்கிறார்ல, இது தாங்க சங்கர் சார் மாதிரியான டைரக்டர்ஸ் கிட்ட பிரச்சனைன்றோம். புரியுதா? ஒரு கதையை எத்தனை வாட்டி பண்றோன்றது பிரச்சனை கிடையாது, ஒவ்வொரு வாட்டியும் என்ன புதுசா பண்றோன்றது தான் மேட்டரே. இப்போ கூட பாருங்க, மதகஜ ராஜா மாதிரியான படங்கள் இப்போ நமக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, நமக்கு கலகலப்பு மாதிரியான படங்கள்லாம் பிடிக்கும். அண்ட் அந்த மாதிரியான படங்கள் தான் இப்போ மிஸ்ஸிங். சோ அப்படிப்பட்ட ஒரு படம் திரும்ப மிஸ் ஆகிற இடத்துல அதை ஃபில் பண்ணிட்டாரு. ஏப்பா இப்ப இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் மார்க்கெட்ல என்ன கேப்னு தெரிஞ்சு படம் எடுங்கப்பா. மார்க்கெட் கேப்.
சங்கர் சாரை பத்தி பேசிட்டு அவரோட சிஷ்யன் அட்லீனாவை பத்தி பேசலன்னா எப்படி? எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும்? ரீசெண்டா ஒரு மீம் பார்த்தேங்க, இந்த சங்கர் சாரை பத்தி தான் போட்டிருந்தானுங்க. அட்லி உங்ககிட்ட ஒர்க் பண்ணாரா இல்ல நீங்க அட்லி கிட்ட ஒர்க் பண்ணீங்களா சங்கர் சார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பாத்தீங்களாங்க எப்படி போயிருச்சு நிலைமை. ஆக்சுவலி தமிழ் சினிமால அட்லி பீக்ல இருந்த பீரியட்னு ஒன்னு இருக்குங்க. இந்த மெர்சல் பிகில்லாம் வந்த டயத்துல எல்லாம் ஆன்லைன்ல போட்டு வறுத்தெடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு சீன் கூட சொந்தமா யோசிக்கிறது கிடையாது, பூரா காப்பின்னு. இதுக்கு பேர்ல அண்ணன் வேற 7 ராகம் தான் 7 தாளம் தான் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து மாஸ் காட்டின்னு இருந்தாப்லையா. அது ஏன்னு அப்ப புரியல, இப்ப புரியுதுங்க. என்னன்னா இவரோட குரு சங்கர் சார், அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட அந்த 14 படத்துல 7 படம் ஒரே கதை, அந்த மேட்டர் சொன்னல, எத்தனை வாட்டி எடுத்தாலும் ஒரே கண்டென்ட் தான் இருக்க போகுதுன்றதான் பயமுள்ள நாசுக்கா சொல்லிருக்குது. நமக்கு தான் புரியல. 7 ராகம் தான் 7 தாளம் தான், எத்தனை வாட்டி எடுத்தாலும் ஒரே கதை தான். சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம். அட்லியோடைய எல்லா படங்களுக்கும் கிரிட்டிசிசம்ன்றது இருந்தாலுமே கூட கமர்ஷியலா பாத்தீங்கன்னா எல்லா படமுமே நல்ல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ட் பண்ணிருக்கும். பாருங்க, ஹிந்தில போய் 1000 கோடி எல்லாம் பண்ணிட்டாப்ல. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். புதுசா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராஜா ராணி மௌனராகமுடைய ஸ்டோரி, தெரி சத்ரியனுடைய ஸ்டோரி, மெர்சல் 3 முகம், அபூர்வ சகோதரர்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்னு பண்ணிருப்பாப்ல. அண்ட் பிகில் டயத்துல எல்லாம் நிறைய ஸ்டோரி இஷ்யூஸ் வந்தது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிகிலுக்கு பேரலா ஹிந்தில ஜூன் அப்படின்ற ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது விஜய் பாட்ஷா அப்படின்றவருடைய லைஃப் ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது. இது ரெண்டும் ஒரே கதை தான் அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது. அண்ட் செல்வா அப்படின்றவர் இந்த கதை என்னோடது தான் அப்படின்னு கோர்ட்ல போய் கேஸ் எல்லாம் போட்டாப்ல. அதுக்கப்புறமா போய் ஜவான் பண்ணாப்ல. ஜவானும் பாத்தீங்க அப்படின்னா மெர்சல் அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து அந்த கான்ஃபிளிக்ட மட்டும் மாத்தி அங்க ஒன்னு பண்ணிருப்பாப்ல. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வெளிவந்த ஆரம்பம் படத்துடைய கதையை தான் கோர் ஸ்டோரியாவே வச்சிருப்பாரு. இப்படி இவருடைய எல்லா படங்களுமே காப்பி அப்படின்னு சொன்னாலுமே கூட இது வரைக்கும் ஒரு படம் கூட ஃபிளாப் கொடுக்காத டைரக்டர்ஸ் உடைய லிஸ்ட்ல, அதாவது 0 ஃபிளாப் கொடுத்த டைரக்டர்ஸ் உடைய லிஸ்ட்ல இவரும் இருக்காரு அப்படின்றதான் உண்மை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்லி அண்ணனுடைய ஸ்டோரி டெம்ப்ளேட் அண்ட் ஸ்கிரீன் பிளே தான். அட்லி அண்ணனுடைய ஸ்டோரி டெம்ப்ளேட் அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அவருக்கு தெரியும் தமிழ் ஆடியன்ஸ் ஒரே விதமான ஸ்டோரியை திரும்ப திரும்ப பார்த்து பழகிட்டாங்க. சோ நம்ம ஒன்னும் போய் அங்க புதுசா பண்ணி ஜெயிக்க போறது இல்ல அப்படின்றத. அது மட்டும் இல்லை, மற்ற டேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அட்லியோட சக்ஸஸுக்கு இதை மறக்க முடியாது. அட்லியோட ஒரு ஜெனுவினான சக்ஸஸ் அப்படின்னா கொப்பியாக இருந்தாலுமே ராஜா ராணியை சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்த சக்ஸஸ் எல்லாம் வந்து அட்லி தனியாக சக்ஸஸை உண்டாக்கிட்டாரான்னு கேட்டால் இல்லை. அட்லி அதுக்கப்புறம் கொலாபரேட் பண்ண எல்லா ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ். முக்கியமாக தளபதி வச்சு ஒரு 3 படம் கொடுத்தாரு. 3மே காப்பி தானே வச்சுக்கோங்களேன். தளபதி அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தா இப்போ அட்லி அந்த 3 படத்தையும் ஒரு வேறு ஹீரோவை வச்சு பண்ணி என்ன எங்கே இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தா எங்கே இருந்திருப்பாரு அப்படிங்கிற டவுட்டு தான் வருது. இங்கே தளபதியோட 3 மெகா பிளாக் பாஸ்டர் ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தியில் டைரெக்டாக ஷாருக் கான் பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ அட்லி என்ன பண்ணுறாருன்னா அட்லி சைட்லேருந்து போகிற அந்த ஃபிலிம் மேக்கிங் அது வந்து ரொம்ப கஷ்டம். அது உண்மையிலே பாராட்டணும். நான் சொல்கிறது கதையை சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு கதை எங்கேயாவது இருந்து உருவன ஒரு கதையை கொண்டு போய் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோட்ட போட்டிங்கன்னா அது பெருசாகிடும். ஒரு சின்ன கதையை கொண்டு ஒரு சின்ன ஹீரோட்ட போட்டு பாருங்கள். எதுக்கு சிம்பிளாக சொல்கிறோமே, இப்போ ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார், இவரோட அதே தெரி கதை தானே, அந்த ஒரு சின்ன கதையை எடுத்துகிட்டு போய் விஜய்க்கு போட்டார், வெடிச்சு போச்சு. வருந்தவனுக்கு போட்டார், படுத்துக்கிச்சு. ஸோ அந்த தளபதி மட்டும் 3 படம் இவரோட சேர்ந்து பேக் டு பேக் பண்ணலைன்னா இப்போ அட்லி வந்து ஒரு சாதாரண ஒரு கிரிஞ்சி டைரக்டராக தான் இருப்பார். மொதல் படம் சக்ஸஸ், அப்புறம் ஒரு படம் கொடுக்குறாரு. ஆனால் என்ன சொல்கிறது, தளபதியோட படம் பண்ணதுனால அவருக்கு ரோஸ்ட் வந்தது காப்பிங்கிறது. அது அந்த சக்ஸஸ் வந்து மறைச்சிருச்சு. இப்போ தளபதி இல்லாமல் காப்பிங்கிற ரோஸ்ட் வரும்போது அவரேஜாக படம் போயிருந்தா டோட்டல் க்ளோஸ். தளபதிக்கு இப்போ மெர்சல் பிகில் தளபதி எப்படி பார்க்க சூப்பராக இருக்கேன்னு இந்த ஆளோட மேக்கிங் இருக்கு பார்த்தியா, அந்த மேக்கிங்கில் தளபதிக்கு அப்படின்னு பண்ணும்போது அது பெருசாக வடிச்சு அது நம்ம தளபதி எப்படி பார்க்க ஆசைப்படுறோமோ, ஒரு ஃபேன் பாய் டைரக்டர் அப்படின்னு தளபதியை நம்ம எப்படி பார்க்க ஆசைப்படுறோமோ அப்படி காட்டின உடனே அந்த சக்ஸஸ் வந்து இவரோட அந்த காப்பி ட்ரோல் அதெல்லாம் மூடிடுச்சு. அந்த சக்ஸஸில் இவர் அப்படியே மேலே போயிட்டார். அவருக்கு ஆல்ரெடி தெரியும். சோ ஆல்ரெடி தமிழ்ல நல்லா ஒரு படத்துடைய கோர் ஒன்லைன் அப்படியே எடுத்துட்டு அதோட ஹீரோ ஹீரோயின் கான்ஃபிளிக்ட் இதை மட்டுமே மாத்தி தன்னோட ஸ்டைல்ல ஒரு கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணிடுறாப்ல. அண்ட் எக்ஸ்ட்ரா மசாலாவுக்காக அதர் லாங்குவேஜ்ல இருந்து மொபைல்ல ஆடுற கேம்ஸ் வரைக்குமே இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் சுட்டு படத்துலயே வச்சிடறாப்ல. படம் பார்க்கக்கூடிய எல்லாம் ஐயோ சரியா காப்பி கட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்களே அந்த படத்தெல்லாம் பார்த்து ஜெயிக்கவும் வச்சிடறாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி 7 ராகம் தான் 7 தாளம் தான், அதை வச்சு நம்ம இசைஞானி பலவிதமா பல வாட்டி சாங்ஸ் பண்ணாலும் ஒவ்வொரு வாட்டி கேட்கும் பொழுது புதுசா கேட்கிற மாதிரி பண்ண வைக்கிறார்ல, அதுதாங்க மேட்டர். அட்லீனா வேணா காப்பி கேட்டா இருக்கலாம், ஆனா எண்ட் ஆஃப் தி டே moral of the story ஒண்ணுதாங்க. History only remembers how you finished. இது
வரைக்கும் டெம்ப்ளேட் சினிமா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா டெம்பிள் சினிமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெம்பிள் சினிமா எடுக்கிறவர் தாங்க நம்ம ஹரி. ஜோக் இல்லையா? டைரக்டர் ஹரிய பாத்துட்டீங்கன்னா கடைசியா வந்து அந்த ரத்னம் படம் இருக்குல்ல, அதோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 17 படம் கிட்ட பண்ணிருக்காப்ல. இந்த மொத்த 17 படத்தையும் ஒரு 3 டெம்ப்ளேட்டுக்குள்ள அடக்கிடலாங்க. ஹரியோட மொத்த பிலிமோகிராஃபிலேயே இந்த 3 டெம்ப்ளேட் கதை தாங்க வச்சிருக்காரு. டெம்ப்ளேட் நம்பர் 1, போலீஸ் வர்சஸ் ரவுடி. ஹீரோ போலீஸா இருப்பாரு, அதே ஊர்ல ஒரு பெரிய ரவுடி இருப்பான். இவங்க 2 பேருக்கும் ஒரு கிளாஷ் ஆயிரும். அப்புறம் என்ன நடக்குதுன்றதான் கதை. இதே டெம்ப்ளேட்ல தான் சிங்கம் 1, 2, 3 அப்புறம் சாமி இதெல்லாம் பண்ணிருப்பாரு. டெம்ப்ளேட் நம்பர் 2, ரவுடி வர்சஸ் ரவுடி. ஒரு ஊர்ல ஒரு ரவுடிசம் பண்ற குரூப் இருப்பாங்க, இல்ல அந்த ஊர்ல நாங்க தாப்பா பெரிய தலைக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் எல்லாம் பண்ற ஒரு குரூப் இருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த குரூப் ஹீரோவோட குரூப்பா இருக்கும். அதே ஊர்லயோ இல்ல அதுக்கு பக்கத்து ஊர்லயோ இதே போல நம்ம தாண்டா பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லிக்கிற இன்னொரு ரவுடிசம் பண்ற குரூப் இருப்பாங்க. இந்த 2 குரூப்புக்கும் முட்டிக்கும் மோதிக்கும். அதுதான் இவரோட முத படம் தமிழ். அப்புறம் அருள், ஐயா, வேல், வேங்கை, பூஜை, இதோ கடைசியா வந்துச்சுல ரத்னம், இது வரைக்கும். டெம்ப்ளேட் நம்பர் 3, லவ் வர்சஸ் லவ். ஊருக்குள்ள 2 பெரிய தலைக்கட்டு இருக்கும். 2 பேரும் வேற ஜாதி வேற மதம் அவ்வளவு இல்ல அப்படின்னா அந்த 2 ஃபேமிலிக்கு எதனாவது பிரச்சனையாவது இருக்கும். சோ இங்க இருக்கக்கூடிய ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுவாங்க. இதுதான் கோவில், சேவல், தாமிரபரணி இதெல்லாம். ஒரு சில சமயத்துல எல்லாம் இந்த ரவுடி வர்சஸ் ரவுடியையும் லவ் வர்சஸ் லவ் ரெண்டையும் சேர்த்து பண்ற சமயங்களும் உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவருடைய படங்கள் பெருசா போகலனாலுமே கூட இந்த 17 படத்துல சாலிடா ஒரு 12-13 படங்கள் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கும். காரணம் என்னன்னா அதே ஹீரோ வில்லன் கிளாஷா இருந்தாலுமே கூட கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே ஃபாஸ்டா இருந்தா பரவாயில்லைங்க, மொத்த ஸ்கிரீனே இவரோட படத்துல ஃபாஸ்டா இருக்கும். வேகமாவோட போயிட்டு சிங்கம் 3 எல்லாம் கதையை பாக்குறதா இல்ல போற சீனை பாக்குறதான்னு தெரியாத அளவுக்கு ஃபாஸ்டா இருக்குங்க. அந்த அளவுக்கு மனுஷன் ஒரே கதையை பண்ணாலும் ஒரு கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிடுவாப்ல. ஐயா ஆஸ்கர் நாயகா இவர் பேரு பார்த்தோன்னே கையை போல ஒரு பேர் இருக்கு, சென்டிமெண்ட் சிவா. இப்போ நான் இந்த மனுஷன் ஏதாவது படம் பண்றாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே டைட்டில் என்ன, ஹீரோ ஹீரோயின் யாரு இதெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க. அடுத்து என்ன சென்டிமெண்ட் வச்சு படம் பண்ண போறீங்க இப்படி தாங்க கேக்குறாங்க. அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் ஆகிற அளவுக்கு சென்டிமெண்ட் காட்டிட்டாப்ல சிவா. அப்பா மகள் பாசத்தை காட்டினா சிறுத்தை, அண்ணன் தம்பி பாசத்தை காட்டினா வீரம், அண்ணா தங்கச்சி பாசத்தை காட்டினா வேதாள அண்ணாத்த, அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பாசத்தை காட்டி நண்பர்களோட துரோகத்தை காட்டினா அது விவேகம். இல்ல இதெல்லாம் வேணாம்பா நான் சத்தியத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னா அது கங்குவா. எல்லாத்தையும் கூட விட்டுலாங்க. அந்த கங்குவா டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. குறிப்பா அந்த பிரசன்ட்ல இருக்கக்கூடிய சூர்யாவை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே விடல. இதுக்கு பதிலா படத்தோட ப்ரொடியூசர்ல இருந்து செட் அசிஸ்டன்ட் வரைக்குமே இன்டர்வியூன்ற பேர்ல படம் எப்பேற்பட்ட படம் தெரியுமா அப்படின்னு பில்டப்பை ஏத்தி, ஓ இது ஒரு பீரியட் பிலிமா இருக்கும் போல, இல்ல இது ஒரு டைம் டிராவல் பத்தின கதை தான் பாருங்களேன் அப்படின்லாம் யோசனை இருக்கும் பொழுது ரிலீஸ்க்கு முத நாள் சிவா பேட்டி கொடுக்குறாப்ல. இது ஹீரோ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை எப்படி காப்பாத்தினார்ன்ற படங்க. அப்ப நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார்ந்தவன்டா கங்குவாக்கு 30 மினிட்ஸ் முன்னாடி தாண்டா ஆத்திரம் அடங்குச்சு. படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது எல்லாரும் சிவமயம்னு போட்டு ஆரம்பிப்பாங்க. ஆனா சிவா சென்டிமெண்ட்னு எழுதிட்டு தான் கதையை ஆரம்பிப்பாருன்ற மாதிரி சென்டிமெண்ட் பண்றது தான் என் டெம்ப்ளேட் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நிக்கிறாப்ல சிவா. ஆக்சுவலி சென்டிமெண்ட்டை வச்சு படம் பண்ண கூடாதான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாங்க. ஆக்சுவலி சென்டிமெண்ட் குறிப்பா தமிழ் சினிமால நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்கு சென்டிமெண்ட் மட்டுமே போதுமானு கேட்டீங்கன்னா இங்க தான் ஒரு क्वेश्चन மார்க் வருது. ஏன்னா என்னைக்குமே சென்டிமெண்ட் அப்படின்றது ஒரு லைனை வச்சுட்டு அதை சுத்தி ஒரு கதையை கிராக் பண்ணும் பொழுது அதுல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறையவே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை ராக்கி காப்பாத்தினானா இல்லையா அப்படின்றதான் கேஜிஎஃப். இப்ப இதே சத்தியத்தை தான் கங்குவாலையும் பண்ணுவாப்ல. ஆனா அவர் என்ன பண்ணார் அப்படின்றத நீங்களே பார்த்திருப்பீங்க. சோ சென்டிமெண்ட்டை வச்சு படம் பண்ணும் பொழுது நார்மலான ஒரு படம் பண்றதை விட டபுள் மடங்கு ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளேல கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு படம் பண்றோம் அப்படின்னா கதை அந்த இடத்துலயே ஃபுல் ஸ்டாப்புக்கு வந்துரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ராக்கி தன்னோட அம்மாக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறான். அந்த சத்தியத்தை அவன் எப்படியுமே பண்ணி முடிச்சிருவான் அப்படின்றது தான் கன்க்ளூஷன். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை எப்படி பண்ணா அப்படின்றது தான் கதை. இல்ல தங்கச்சி பாசத்துல இருக்கக்கூடிய அண்ணாத்த தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து அப்படின்றதும் தங்கச்சியை எப்படி காப்பாத்தினா, இல்ல கங்குவா பண்ணி கொடுத்த சத்தியத்தை எப்படி காப்பாத்தினா, அதுவும் இல்ல அப்படின்னா வச்சிருந்த ட்ரஸ்ட உடைச்ச நண்பர்களை ஏகே எப்படி பழி வாங்கினாரு அப்படின்ற அந்த எப்படின்ற ஒண்ணு இருக்குதுல, அதுல தான் நிறைய டைரக்டர்ஸ் கோட்டை விட்டுறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வலிமை, அண்ணாத்த, கங்குவாலா. சோ சென்டிமெண்ட் சிவா சென்டிமெண்ட்டை வச்சு படம் பண்றது தப்பு இல்லைங்க, அதை ரசிக்கும்படி பண்ணுங்க அப்படின்றதான் கேட்கிறோம். அதெல்லாம் சரிதாப்பா, அந்த ஆஸ்கார் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு ஆறுதல் படிச்சா அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட்டட் சர்டிபிகேட்டாவது கொடுங்கடா. நான் இந்த லிஸ்ட்ல மாரி செல்வராஜை சேர்க்கிறேன் அப்படின்றதே நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். உடனே சொல்லுவீங்க இவருக்கு அவர் சொல்ற கருத்துக்கள் உடன்பாடு இல்லப்பா, அதான் கிளம்பி வந்தானே. ஆக்சுவலி நான் இவர் இந்த லிஸ்ட்ல சேர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. ரீசன்ட் டேஸ்ல இவரோட படங்கள்லாம் வரும்பொழுது நிறைய மீம்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் வரும், அது யூசுவல் தான். ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு மீம் பார்த்திருந்தேன். அதுல யாரோ போட்டிருக்காங்க போல, இந்த சங்கர் சாருக்கு கொடுத்த பட்ஜெட்லாம் மாரி செல்வராஜ் மாதிரியான டைரக்டர்ஸ்க்கு கொடுத்திருந்தா அப்படின்னு ஒன்று போட அதுக்கு ஒரு மீம் போட்டிருக்காங்க. கொடுத்தா மட்டும் என்ன பண்ண போறான், அடக்குனாங்க ஒடுக்குனாங்க பிதுக்குனாங்கன்னு ஒரு படம் பண்ண போறான், இதுக்கு எதுக்குடா 100 கோடி அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுதாங்க தோணுச்சு, இப்போ
வெற்றிமாறன், பாரஞ்சித், ஈவன் பாலாவுமே கூட மாரி செல்வராஜ் சொல்லக்கூடிய அதே கருத்துக்களை தான் தன்னோட படங்களை சொல்றாங்க. ஆனா கம்பேர் டு மாரி செல்வராஜ் அவங்களுக்கு வரக்கூடிய கிரிட்டிசிசம் அப்படின்றது குறைவா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாரியோட படங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட். அது என்னப்பா டெம்ப்ளேட் அப்படின்னு கேட்டா, இப்போ பாரஞ்சித், வெற்றிமாறன் மாதிரியான டைரக்டர்ஸ் எல்லாம் ஜாதி அரசியலை வச்சு படம் பண்றாங்க. ஆனா ஜஸ்ட் அவங்க அடித்தட்டு மக்களை எப்படி அடிமைப்படுத்தினாங்க அப்படின்றத மட்டுமே இல்லாம ஜாதி அரசியல் இப்போ என்ன மாதிரியான ஃபார்ம்ல எல்லாம் நம்மள சுத்தி இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத பேசுறாங்க. இப்போ அட்டகத்தில பாத்தீங்கன்னா அந்த கேரக்டருடைய காலேஜ் லைஃபை பத்தி பேசியிருப்பாங்க. மெட்ராஸ்ல ஒரு சுவரை வச்சு எப்படி ஜாதி அரசியல் பண்றாங்கன்றத பேசியிருப்பாங்க. அது போல தான் கபாலி, காலா, சார்பட்டா பரம்பரை, அசுரன், விசாரணை, ஆடுகளம், அவ்வளவு ரீசெண்டா வந்த விடுதலை வரைக்குமே ஜாதி அரசியல்ன்றது நம்மள சுத்தி இப்போ என்ன மாதிரியான ஃபார்ம்ல எல்லாம் இருக்குது, அதை வச்சு எப்படியெல்லாம் அரசியல் பண்றாங்க அப்படின்றத எல்லா விதமாவும் ரஞ்சித், வெற்றிமாறன் மாதிரியான டைரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஆனா மாரியோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பரியரும் பெருமாள்ல அந்த பையன் லவ் பண்ணா அப்படின்றதுக்காக மட்டுமே அவனை எப்படி ஒடுக்குனாங்க, கர்ணன்ல அந்த ஊர் மக்களை எப்படி அடிமைப்படுத்தினாங்க, வாழையில அந்த பையனை எப்படியெல்லாம் அந்த ஊர் ட்ரீட் பண்ணுது, சாதாரண கூலியால் அப்படின்றதுக்காக அந்த முதலாளி என்னெல்லாம் பண்றான் அப்படின்னு ஜாதின்றத வச்சு ஜஸ்ட் அடிமைப்படுத்தினாங்க அப்படின்றத மட்டும்தான் மாரியோட படங்கள் திரும்ப திரும்ப சொல்லுதோ. ஜாதியை வச்சு இப்ப என்ன மாதிரியான அரசியல்லாம் பண்றாங்க அப்படின்றத சொல்ல மறந்துருச்சோம். இதுதான் இப்போ மாரி செல்வராஜ் மேல வரக்கூடிய அந்த கிரிட்டிசிசம்க்கு காரணமா இருக்குமோ அப்படின்னு பர்சனலா எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அண்ட் இந்த மாரியோட டெம்ப்ளேட்ல இருந்து கொஞ்சம் விலகி ஒரு 10% விலகி பண்ண படம் அப்படின்னா அது மாமன்னன் நினைக்கிறேன். அதுல இந்த அடிமைப்படுத்தினாங்க அப்படின்றத தவிர்த்து சரிக்கு சமமா உட்கார்றதையே எவ்வளவு கீழ்த்தரமா நினைக்கிறாங்க அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாரு. இன் ஃபியூச்சர் இந்த மாதிரியான படங்கள் திரும்ப வரும் பொழுது மாரி மேல இருக்கக்கூடிய அந்த கிரிட்டிசிசம் குறையும் அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கு இன்னொரு ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படின்னா இந்த மாரி அவரோட படங்கள்லாம் பத்தி சொல்லும் பொழுது தன்னோட ரியல் லைஃப்ல நடந்த பல சம்பவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்றேன் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லுவாப்ல. சோ ஒரு தனி மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அவருக்கு நடந்த சம்பவங்கள் ஒரே மாதிரியான சம்பவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குது. இதனால தான் இவருடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட ஒரே பிரச்சனையை பேசுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் மாரி நீங்க இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சோ இதுதாங்க இன்னைக்கான வீடியோ. இது போல இன்னும் பல டெம்ப்ளேட் மூவிஸ் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பார்ட் 2 வீடியோ கூட போட்டுடலாம். அப்புறம் கீழே பாருங்களேன் நம்ம சோஷியல் மீடியா லிங்க்குங்க சும்மாவே கிடக்குது, போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். இதில் வந்து நம்ம சங்கர் சாராக இருக்கட்டும், இப்போ மாரி செல்வராஜ், ஹூஎவர் இதில் லிஸ்ட்டில் வந்து எல்லாருமே ஒரே விஷயம் தான் பண்ணுறாங்க. அட்லி முதற்கொண்டு சேம் டெம்ப்ளேட் ஒரே இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேயும் ஒருத்தர் எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கிறது சுந்தர்சி. அதுதான் ஷாக்கிங். இப்போ மாரி செல்வராஜுக்கெல்லாம் என்ன சொல்கிறோம், சுந்தர்சி பண்ணுறது தான் பண்ணுறாரு. சுந்தர்சி காமெடியில் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து அவரோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அது இதுன்னு அதை பண்ணிகிட்டு இருக்காரு. பட் எது ஜெயிக்குது நம்ம எதை பிடிச்சி அது செமையாக இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்க. நம்ம வந்து சுந்தர்சி பார்க்குறாரு, இவங்களுக்கு புரியுதா இல்லையா, நம்மளும் அதே தான் பண்ணுறேன், நம்மளுக்கு மட்டும் எப்படி 100 கோடி 50 கோடியும் தூக்கி தர்றாங்க. மக்கள் எதிர்பார்க்கறது வந்து ஃபன், கலகலப்பு. இப்போ மாரி செல்வராஜ் படங்கள் அப்படின்னாலே நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கெல்லாம் போகணுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே அது வந்து ஒரு ஹெவியான மூவியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம போவான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். இப்போ சுந்தர்சி படம் வருதுனால மச்சான் ஆல்ரெடி நம்ம லைஃப் அப்படி தான் இருக்குது, தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு 2.5 மணி நேரம் ஏதாவது பண்ணி வச்சிருப்பாரு. கண்டிப்பாக ஒரு சீனாவது சிரிக்கிற மாதிரி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அது கூட்டம் எல்லாருமே அந்த சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும் போது முன்னாடி யார் வந்து நிற்கிறா அப்படின்னு பார்த்தா சுந்தர்சி ஐயா. ஏன்னா அட்லியாக இருக்கட்டும், சங்கராக இருக்கட்டும், ஏதோ ஒரு சீரியஸான விஷயத்த கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க. ஐயாக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. சீரியஸா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் லாஜிக்காக இல்லாத காமெடி தாங்க. இப்போ மக்களுக்கு அதுதான் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்களேன். 50 கோடிங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தோட வேல்யூ 50 crores. இப்போ எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஐயா. அப்போ யோசிச்சிருப்பாரு, ஆஹா இந்தா வந்துருச்சுடா பாடுறா அப்படின்னு ஒரு பெரிய பண்டில் பேப்பரை வாங்கி வச்சுட்டு உட்காந்து எழுதுவார். பழைய டெம்ப்ளேட்டில் இருக்கிற படங்கள் ஏதோ மக்களும் இப்போ சீரியஸ் ஆனதுனால அவங்களுக்கு சீரியஸ் படம் வந்து பார்க்கலாம், அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ லாஜிக்கே இல்லாமல் கலகலகலன்னு சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு படம் கொடுங்க அப்படிங்கிறத இப்போ இந்த மதக்கஜ ராஜா மூலமாக சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டெம்ப்ளேட் சினிமா ஒரு சில பேருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. பட் இப்போ சுந்தர்சிக்கு அது வேலை செய்யுது. அப்போ இங்கே என்ன இஷ்யூ இருக்குங்கிறத தான் பார்க்கணும். என்ன சினிமாவாவது கொடுங்க. தியேட்டருக்கு போகிறது வந்து இப்போ முதல் படம் பார்க்கறது வந்து ஒரு ஹாபி. வாட் எவர் மூவி கம்ஸ், நான் சிரிக்க போகிறேன், நான் அழ போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஹாபி மாதிரி போவாங்க. இப்போ லைஃப் ரொம்ப இறுக்கமானதுக்கப்புறம் தியேட்டருக்கு போகிறதே ஒரு பெரும்பாடு. எவ்வளோ செலவு இருக்குது தெரியுமா? ஸோ வர்ற ஒரு 4-5 படங்களில் த பெஸ்ட் ஐ சூஸ், நான் உள்ளே போகணும், உட்காந்து அழுதுட்டு வரதுக்கு இல்லை சார், உட்காந்துனா சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மாறுது.
ஸோ நீங்கள் ஏன் அந்த சோக படங்கள் அதெல்லாம் வரக்கூடாதான்னா கண்டிப்பாக வரலாம். அது அப்படின்னா நீங்கள் அதுக்கான ரிசல்ட்டையும் எதிர்பார்க்கணும். இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி ஹாபியாக அந்த படம் பார்க்குறது ஹாபியாக இருக்கிற டைமில் அந்த மாதிரி படங்கள் வர்றது ஓகே. இப்போ மக்கள் வந்து ஹாபிக்கு படம் பார்க்க போகிறது கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் படம் பார்க்க போகிறாங்க. போய் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிட்டு வர்றதுக்கு அங்கே போனால் அட்லீஸ்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு 10% கம்மி பண்ணுற மாதிரி மதக்கஜ ராஜா மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு படங்கள் இருந்தால் இந்த பாருங்க இதான் ரிசல்ட். வாட் எவர் இட் இஸ், இந்த வருஷம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அடுத்தடுத்த படங்கள் வரப்போகிறது. இந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். டேக் கேர். பாய்.